ரஜினிகாந்துடன் மனிதன், கமல்ஹாசனுடன் மைக்கேல் மதன காமராஜன், விஜயகாந்துடன் கேப்டன் பிரபாகரன் என்று மெகா ஹிட் படங்களின் நாயகியாக நடித்தவர் நடிகை ரூபினி. தொண்ணூறுகளின் நடுவில் இளம் நடிகைகளின் வருகையால் திரைப்படங்களில் போதிய வாய்ப்பின்றி மெல்ல விலகி மாற்று மொழிகளில் கிடைக்கின்ற வேடத்தில் நடித்து வந்தார். திருப்பதி வெங்கடாச்சலபதியின் அதிதீவிர பக்தையான ரூபினி பல ஆண்டுகளாக திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்து வருவதை வாடிக்கையாக செய்து வருகிறார். அந்த வகையில் ரூபினியை தொடர்பு கொண்ட வேலூரை சேர்ந்த சரவணன் என்ற பிஆர்ஓ தனக்கு திருப்பதியில் பலரை தெரியும் என்றும் தான் நினைத்தால் வெங்கடாச்சலபதியை நெரிசல் இன்றி 3 மணி நேரம் திருப்தியாக தரிசிக்கலாம் என்றும் ஆசை தூண்டிலை வீசியுள்ளார். ஆதாரமாக சாமி தரிசனம் முடிந்து வரும் பல்வேறு பிரபலங்களுடன் தான் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களை ரூபினிக்கு வாட்ஸ்ஆப்பில் அனுப்பியுள்ளார். இந்த சிறப்பு தரிசனத்திற்கு தனியாக டிக்கெட் உள்ளது என்றும் அதனை முன்கூட்டியே பெற்றுவிட்டால் போதும் என கூறி 3 பேருக்கு டிக்கெட் கட்டணம் என்று 77,250 ரூபாயை முதலில் ஜிபே மூலம் ரூபினியிடம் பெற்றிருக்கிறார். அதன் பிறகு இந்த சிறப்பு தரிசனத்திற்கு வருவோர் தங்கிச் செல்வதற்கு வசதியாக சொகுசு விடுதி ஒன்று உள்ளது, அங்கு ரூம் ரெடி செய்கிறேன் என்று கூறி மேலும் சில ஆயிரங்களை பெற்றதாக கூறப்படுகிறது. தனக்கு அழைப்பு வரும் என்று ரூபினி ஆசையோடு காத்திருந்த நிலையில் சரவணன் தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. தான் ஏமாற்றப்பட்டதை தாமதமாக உணர்ந்த ரூபினி தன்னை போல இனி எந்த ஒரு பக்தரும் ஏமாறக்கூடாது என்பதற்காக மோசடியால் தனக்கு மொட்டை போட்ட பிஆர்ஓ சரவணன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஆந்திர மற்றும் தமிழக முதலமைச்சர்களின் புகார் பிரிவில் ஆன்லைன் மூலம் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து ஆந்திர போலீசார் ரூபினியை நேரில் வந்து புகார் அளிக்குமாறு தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல தமிழக போலீசாரும் சரவணன் என்ற அந்த மோசடி நபர் குறித்து விசாரணையை முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி மற்றும் வேல்ராஜ்.